ஹாய், வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 6 o'clock. மார்னிங் 6 o'clockே நான் எதுக்கு எழும்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே திருவனந்தபுரத்தில் வந்துட்டு தும்பா பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. பட் அது ஒரு சன்ரைஸ் பாயிண்ட்டே இல்லை. பட் நாங்கள் வந்து போயிருந்தோம். இங்கே எங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு 5 kilometers தான். ஸோ ரொம்ப கிட்ட தான் இருந்துச்சு. அதனால மார்னிங்கே வந்து ஒரு 15 minutesக்குள்ளே போயிருந்தோம். சூப்பரான ஒரு ஸ்பாட், ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக மார்னிங் ரொம்ப நல்லா இருந்து. அந்த டே ஒரு பாசிட்டிவ் ஒரு வைபோடி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பீச்சை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இந்த என்எஸ்எஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த பீச்சை வந்து ஒரு சைட் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு காற்று அடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மார்னிங். இது ஒரு பெரிய வலை போட்டு இந்த சீஷோரில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி அங்கங்கே தெர்மாகோல் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதான் அவங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. அதெல்லாம் பிடிச்சி சேர்த்து இழுக்கிறாங்க. இழுக்கும்போது இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மீன் வந்து கிடைக்குது. நான் நினச்சேன் நல்லா பெரிய வலையாக இருக்குது, மேபி நிறைய மீன் கிடைக்குமா இருக்கும் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தேன். பட் கொஞ்சம் தான் இருந்துச்சு. மீன் பிடிக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஒரு கூடையில் வந்துட்டு மீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துறாங்க. இன்னும் 2 கூடையில் வந்துட்டு இருக்கக்கூடிய மீனை அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வலை மட்டும் இல்லை, அங்கங்கே இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வலைகள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு 2 hours வந்து எப்படி போச்சுனே தெரில. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தது. மார்னிங் எதை பார்த்துட்ருக்கோன்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த பீச்சில் வந்து சன்ரைஸ் வராது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடாக நாங்கள் வந்திருக்கோம். பட் ஓகே, பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலி நான் வந்து இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் இப்போ கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ என்னோடய ரீசன்ட் ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸாக மாறிட்டுருக்கு. இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 300 rupees தான். நான் ஜூடியோவிலேருந்து வாங்கியிருந்தேன். ஜூடியோவில் அந்த ஜான் வந்து ஆஃபர் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 700 rupees. பட் ஆஃபரில் 300 rupees தான் கிடச்சிது. ஸோ நான் இந்த மாதிரி பர்சன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சின்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு எனக்கு ஆசை தீர வரைக்கும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பேன். என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களான்னு வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் டைம் வந்துட்டு ஒரு 8:15 8:30 கிட்டே இருக்கும். ஓகே, மார்னிங் வந்து எங்கேயாச்சும் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு இந்த இந்தியன் கெஃபே ஹவுஸ் அப்படின்னு வந்துட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஏன்னா இந்த இந்தியன் காஃபி ஹவுஸ் வந்துட்டு ஒரு 60 yearsக்கு முன்னாடியே உள்ளது. இதுக்கு நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது. ஆக்சுவலி அதில் ஒரு பிரான்ச் தான் இது. ஸோ ஓகே, இன்றைக்கி மார்னிங் வந்து அங்கே சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். போனதுமே வந்துட்டு ஜீரா வாட்டர் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் நார்மலான ஒரு தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட சாம்பார், சட்னி அண்ட் ஒரு வடையும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, வாவ்னு இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு காஃபி, டீ வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்கு கூட ஒரு பிரெட் டோஸ்ட்டும் வாங்கியிருந்தோம். வடை வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த செட்டோடி வருதா தெரியல, கேட்டி எக்ஸ்ட்ரா. டீ வந்து நார்மலாக இருந்துச்சு. காஃபியில் வந்து சுகரும் இல்லை, ரொம்ப கசப்பாக இருந்து. ஸோ காஃபியை நைஸாட்டு அவங்கள்ட்ட தள்ளிட்டு நான் வந்து டீ குடித்தாச்சு. நார்மலாக எக்கை வந்து பட்டரில் ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கூட எதுவுமே வந்து ஆட் பண்ணல. நம்ம தான் வந்து இந்த மாதிரி பெப்பர், சால்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அண்ட் ப்ரெட் வந்து நார்மலாக டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டல் பில் வந்து பார்த்திங்கன்னா 145 தான் வந்துச்சு. காஃபி வந்து 19 rupees, டீ வந்து 13 rupees, அப்புறம் ஸ்க்ராம்பிள்டு எக் வந்து அது 40, கீ தோசை வந்துட்டு 53 rupees, அண்ட் உளுந்த வடை 13 வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ப்ரைஸ்க்கு ஓகே.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏஷியன் பேக்கர்ஸும் கொஞ்சம் ஃபேமஸ். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ போகிற வழினால அப்படி நாங்கள் ஒரு பட்டர் கேக் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ப்ரான்ஸ் வந்து இன்றைக்கி குக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ப்ரான்ஸை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரான் வச்சு ஒரு வறுவல் மாதிரி அண்ட் இன்னொன்று வந்துட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நாங்கள் லூலு மால் போனோன்னா இந்த மாதிரி ப்ரான்ஸ் வாங்கிட்டு வருவோம், ஒரு 1/4 கிலோ போல். எங்கள் ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஒன் டைம். இது இவ்வளோ பார்த்தீங்கன்னா 131 ருபீஸ். ப்ரைஸ்க்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரான்ஸும் நல்லா பெருசாகவே இருக்கும். நல்லா நீட்டாக எந்த வித லீக்கேஜும் இல்லாமல் நீட்டாக பேக் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ப்ரான்ஸை வந்து எப்படி கழுவுறது அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி அந்த கவரே வந்து வேஸ்ட் கவராக யூஸ் பண்ணிடுவேன். அப்படியே நான் வந்து அந்த ப்ரான்ஸோட வேஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த கவரில் போட்டு அதை அப்படியே தூர போட்டுருவேன். ப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே இருக்க தலையை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இதுக்கு மேலே ஒரு தோடு மாதிரி இருக்கும், அதையும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதோட மேலே இருக்க தோடு வந்து பார்த்திங்கன்னா லேயராக இருக்கும். இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும் ஈஸியாட்டு. நார்மல் ஃபிஷ் எல்லாம் நம்மளுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ண. தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த வால் சைடு வந்து பிடிச்சி இழுத்தா போதும், அந்த ப்ரான்ஸ் வந்து தனியாக அழகாக வந்துடும். எனக்கு இந்த ஃபிஷ்ஷு கூட வாஷ் பண்ண எனக்கு மடியாக இருக்கும். எனக்கு அந்தளவு எக்ஸ்பர்ட் இல்லை. பட் ப்ரான்ஸ் வந்து இப்போ நல்லா பழகிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இழுத்தா நீட்டாக வந்துடும். அண்ட் இந்த இறாலுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு வேஸ்ட் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை அப்படி எடுக்க வேண்டியதுதான். பெரிய ப்ரான்ஸாக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸாக இருந்துச்சுன்னா 2 சைடுமே இருக்கும். நான் 2 சைடுமே எடுப்பேன். இதை விட குட்டியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரான்ஸ்க்கு இன்னொரு சைடு வந்து எடுக்க வேண்டாம், அது வந்து இருக்கிறதே தெரியாது. பட் இந்த மாதிரி மேலே வந்து எல்லா ப்ரான்ஸ்க்கும் எடுத்தால் தான் பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது, லூஸ் மோஷன்லாம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி 2 சைடுமே வந்து நீட்டாக எடுத்துருவேன். ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதை வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடணும், இல்லை இந்த எறும்பு படைகள் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. எல்லாம் வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே வந்து நம்மளை சரவுண்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவருக்குள்ளேயே நான் வந்து எல்லாமே போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஸ்மெல் இருந்துன்னா போகும். மேக்ஸிமம் எல்லா நான்வெஜ்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இதில் பாதி வந்து பிரியாணி, பாதி வந்து வறுவலுக்கு எடுக்க போகிறேன். வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ரான்ஸ் கொஞ்சம் எடுத்து பொரிச்சிடலாம். அதுக்கு இப்போ வந்துட்டு நான் வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவு இந்த ப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு வந்து நம்ம பிரியாணி பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு பிரியாணி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே ஆனியன்ஸ், தக்காளி, ஒரு பச்சை மிளகு, கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி, அது கூட வந்துட்டு ஒரு லெமனும் வச்சுருக்கேன். இப்போ நான் பிரியாணி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். இனி ஒரு பிரியாணி பாட் வாங்கணும். அது வரைக்கும் நான் இந்த குக்கரில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இப்போது இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒவ்வொன்று வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும்னால நான் வந்துட்டு கரெக்டாக வந்து குக் பண்ண போகிறேன். 1 கப் கரெக்டாக இருக்கும் எங்கள் 2 பேத்துக்கும். ஸோ எல்லாமே ஒவ்வொன்று தான் எடுக்க போகிறேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு அந்த மாதிரி. இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் நான் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு பிடி கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஆனியன் எடுத்திங்கன்னா அதில் ஹாஃப் தக்காளி தான் வந்து ஆட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு மாதிரி புளிச்ச ஒரு டேஸ்ட் வந்துடும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆகி சுருண்டு வந்த அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணலாம். அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். பட் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் எரிப்பு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா அதில் ஒரு பாதி போட்டால் போதும். அது கூட மல்லிப்பொடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வெந்ததும் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரான்ஸில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நம்ம எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ப்ரான்ஸ் வந்து டக்குன்னு குக் ஆகிடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் போல் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் வந்து ஒரு 70% குக் ஆகுறதுக்கு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் இதில் வந்துட்டு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்துட்டு நம்ம நார்மல் ஒரு குழம்புக்கு போடுற உப்பை விட ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சிம்மம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதும் இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் 1 கப் அரிசியை வந்துட்டு பாஸ்மதி அரிசியை வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் இந்த ரைஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு 3 ட்ராப் போல் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸும் இந்த வாட்டரும் வந்துட்டு சேமான ஸ்டேஜில் வரணும். அப்படி வந்ததும் நம்ம வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இப்போ குக்கரை வந்துட்டு விசில் போடாமல் மூடி வச்சுட்டு தம் போட வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்லை தோசை கடாய் கூட ஓகே தான், அதுக்கு மேலே இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறவு நம்ம வந்து ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். அதுக்கிடையில் நம்ம இந்த வறுவல் வந்து பண்ணிடலாம், ப்ரான் வறுவல். அதுக்கு நான் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் எல்லாம் 1.5 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஈவனாக வந்து 2 சைடுமே நல்லா குக் ஆகியிருக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வறுவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பருப்பு கறி அந்த மாதிரிப்பட்ட ரொம்ப ஸ்பைஸ் இல்லாத ஒரு கறிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக உள்ளி அண்ட் தக்காளி இந்த மாதிரி க்யூபாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரான் வறுவல் வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயாச்சு. நல்ல ஒரு ஸ்பைஸியான ப்ரான் பிரியாணி வந்து ரெடி. ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குக் ஆகிருந்தது. ஸோ இதான் எங்களோட லஞ்ச் பிளேட். அன்னைக்கு கொஞ்சமாக ரைத்தாவும் ஆட் பண்ணி லஞ்ச் முடிஞ்சு. இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் வந்துட்டு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் போச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.